இன்றைக்கி நாம் வாத்து கிரேவி தான் ட்ரை பண்ண போகிறோம். வின்டர் சீசனுக்கு கோல்ட் அண்ட் காஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அண்ட் த்ரோட்டுக்கு இதமாகவும் இருக்கும். யூஷுவலாகவே வாத்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறனால நம்ம குக்கரில் தான் சமைக்க போகிறோம். குக்கர் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாத்துக்கறி வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வரும் அதிலேருந்து. ஸோ பார்த்தே அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாத்துக்கறியிலேருந்து ஸ்மெல் அதிகமாக வரனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அண்ட் இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகத்தூள் இதெல்லாமே அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டால் தான் அந்த ஸ்மெல்லாம் பேலன்ஸ் ஆகி ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 kg வாத்துக்கு 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கிரேவி அதிகம் வேணும்னா 2 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் கலர்லாம் மாறி நல்லா வந்திருக்கு. இது நல்லா இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்காதீங்க, நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினா இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் 2 தக்காளி கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 2-3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். வீட்டில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருந்தது இது தான். ஸோ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான், மிளகு அண்ட் ஜீரகம் தூள். இது ஒரு 2 ஸ்பூன் மிளகு அண்ட் 2 ஸ்பூன் ஜீரகம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொரன்னு மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா வாத்துக்கறி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வாத்துக்கறி ஒரு 10-15 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். கல் உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா வதங்கி எண்ணெயில் வதங்கி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அந்த வாசனையெல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுங்க. நான் 10 விசில் விட்டேன், அப்போ தான் நல்லா வேகும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 முடி தேங்காய் நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி நல்லா திக்காக வரும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இல்லை 2 நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிருமியெல்லாம் போய்ட்டு ஏதாவது விஷம் இருந்தால் முறிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதோட அந்த புளி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், காரத்தோட மிக்ஸ் ஆகி. இது நல்லா ஒரு 3 கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ஸோ நல்லா கொதிக்க வச்சு கிரேவி பதம் வேணும்னா நல்லா கொதிக்க வைங்க. டடா, ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.